ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் கிராமர் டாபிக் கன்ஜெக்ஷன். இது 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th 9th ஹையர் ஸ்டடி லெவலில் இருக்குது. ஓகேவா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ லிசன் பண்ணிக்கோங்க. த கன்ஜெக்ஷன் மீன்ஸ் வாட்னா are the words used to connect two clauses and sentence. Two clause two sentence two words கனெக்ட் பண்ணுற ஜாயின் பண்ணுற ஒரு வேர்ட் தான் கன்ஜெக்ஷன். ஓகேவா? கன்ஜெக்ஷன் புரிஞ்சுதா? ரெண்டு சென்டென்ஸோ ஒரு ப்ரேஸோ ஜாயின் பண்ணுறது தான் கன்ஜெக்ஷன். இந்த கன்ஜெக்ஷனுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த கன்ஜெக்ஷனை கனெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆர் லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? கனெக்டர், லிங்கர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கனெக்டர் சொல்லிட்டுனா ஓகே. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷனுடைய டைப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்லி 3 டைப்ஸாக இருக்குது. இந்த ஒவ்வொரு டைப்பும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேவா? பொதுவாக கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்றது இட்ஸ் லைக் டூ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் that independently make sense. அதாவது டூ மெயின் கிளாஸஸை கனெக்ட் பண்ணுறது தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். ரெண்டு சமமான இருக்கக்கூடிய கோஆர்டினேட்டிங் ஒரு மெயின் கிளாஸ் சப்பார்டினேட் கிளாஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ மெயின் கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம், மெயின் கிளாஸ் அண்ட் சப்பார்டினேட் கிளாஸ். மெயின் கிளாஸை இன்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டிபெண்டன்ட் கிளாஸ் எதையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடியது. இது இப்போது சப்ஜெக்ட் வர்ப் இருக்கும், அது கம்ப்ளீட் மீனிங் தரும். ஆனால் சப்பார்டினேட் கிளாஸ் சப்ஜெக்ட் வர்ப் இருந்தாலும் அது கம்ப்ளீட் மீனிங் தராது. அது டிபெண்ட் கிளாஸ், அதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கும், மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது மாதிரி வர்றது தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறது தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ இது எப்படி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய்ஸ் மட்டும் வரும், நிறைய இருக்குது. அந்த 6th ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்க்கும்போது ஒரு 7 கன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது 6th ஸ்டாண்டர்டுக்கு. அது ஹை லெவலில் போட்டிங்கன்னா கொஞ்சம் 11 வரும். ஓகேவா? அதோட சேர்த்து 11 வரும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அண்ட் அப்படின்ற கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டுக்குமே ஒரே மாதிரியான சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு அண்டு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போம். He won the elections. He won the elections and everyone congratulated him. இந்த சென்டென்ஸை பாருங்கள். he won the elections and அவன் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டான். அண்ட் everyone congratulated him, அவனை எல்லாரும் பாராட்டாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ இந்த சென்டென்ஸில் எது கன்ஜெக்ஷன்? அண்டு. ஓகேவா? மற்றும். அண்டுனா மற்றும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம். அண்ட்லேயே இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? The children. இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள்னா the children had
மில்க் அண்ட் குக்கீஸ். ஓகேவா? இல்லை கன்ஜஸ்டட் அண்டு, இது அண்டு. ஓகேவா? டூ இம்பார்ட்டண்ட் இதை சொல்லும்போது அண்டு யூஸ் பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான சென்டென்ஸை சேர்க்கறதுக்காக. ஓகே, ரெண்டுமே சேர்த்து சேர்க்கறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கன்ஜெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கன்ஜெஷன் அண்டு போடச்சா. நெக்ஸ்ட்டு ஆல்சோ. இது உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 6th ஸ்டாண்டர்ட் என்ன பார்க்குறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்டு அப்படின்னா அது போல். அண்டுனா அது போல். எது போல் பார்ப்போம், சென்டென்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள், த டேஞ்சர் had also passed. ஓகேவா? இந்த இடத்துல அண்டு ஆல்சோ அப்படின்றது அது போல். ஓகேவா? யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆல்சோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கன்ஜெஷன், they don't are. ஆர்னா உங்களுக்கே தெரியும், அல்லது. ஓகேவா? ஆர் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரெண்டுல ஏதோ ஒன்று, ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், யூ கால் ராமன் ஆர் கோபி. நீங்கள் கூப்பிட்ற ராமனா இல்லை கோபியா, இந்த மாதிரி ரெண்டு யாராவது ஒருத்தர் தான் கூப்பிட்ற மாதிரி. ஓகேவா? அப்போ இந்த யூஸ் டு ஆர் அப்படின்னு கன்ஜெஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், அதர்வைஸ். அதர்வைஸ்னால் இல்லாவிடில். இல்லாவிடில் என்ன இல்லாவிடில் பார்ப்போம். ஒபேடேலா என்ன சொல்கிறாங்க, ஒபேட லா otherwise you will be punished. அதாவது ஒபே பண்ணலைன்னா பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் பனிஷ் ஆவீங்க, அதாவது பனிஷ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா? இங்கே அதர்வைஸ், ஒபே அதர்வைஸ். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பட் அப்படின்றனா ஆனால். ஆனால்னா என்ன, ஒரு அதாவது டிஃப்ரெண்ட்டாக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்போசிட்டாக சொல்லும்போது ரெண்டு ஒரு சைடு பாசிட்டிவாகவும் இன்னொரு சைடு நெகட்டிவாக இருக்கிறப்போ பட் யூஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், we ran after the bus but we could not catch it. அதாவது நாங்கள் வேகமாக ஓடினோம், ஆனால் எங்களால் பஸ் வந்து பிடிக்க முடியல. அப்போ பட் அப்படின்றது இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்றது எதுனா அதனால். he ran fast so he won the prize. இந்த ரீசனுக்காக இது கிடைக்குது. இப்போ he ran fastனா வேகமாக ஓடினால், அதனால் அவன் என்ன கிடைச்சிது, ப்ரைஸ் அவனுக்கு வின் பண்ணான். ஓகேவா? எட்னா எனினும், இருந்தாலும் சொல்கிறல, அதுதான். ஓகேவா? எனினும். she sang well, அவள் நன்றாக பாடினாள். எனினும் she did not to win the prize, அவள் வந்து ப்ரைஸ் பெற முடியவில்லை. இது மாதிரி சொல்லும்போது யூஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு வேறு என்ன யூஸ் பண்ணால் மோர் ஓவர் யூஸ் பண்ணாங்க ஃபார். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஃபார் 8-1. 8-1ன்னா ஃபார். இந்த ஃபார் அப்படின்றதுனா அதற்காக, அதாவது ரீசன் சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா ரீசனிங்கை சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்னாது அதற்காக. எதற்காக பார்ப்போம். I advise him to study for he was my student. லெசன் பண்ணுங்க. ஃபார் எதுக்காக யூஸ் பண்ணால் ஐ அட்வைஸ்டு ஹிம் டு ஸ்டடி. நான் அவனுக்கு ஸ்டடியாக அட்வைஸ் பண்ண படிக்கிறதுக்காக. ஃபார் என்ன அதற்காக. அவன் என் மாணவன் அவன் வாஸ் மை ஸ்டூடெண்ட்னா அவன் என்னுடைய மாணவன், அதற்காக நான் அவனுக்கு படிக்க அட்வைஸ் பண்ணேன். ஸோ ஃபார் அந்த டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9-1 எல்ஸ். எல்ஸ் கூட இப்போ யூஸ் பண்ணுறாங்க. தவிர, அதாவது இதை தவிர யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம். obey the traffic rules or else you will be arrested. obey the traffic rules. obey பண்ணுங்க, இல்லைன்னா அது அல்லது தவிர you will be arrested, நீங்கள் அரெஸ்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி சொல்லும்போது எல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10-1 ஸ்டில். ஸ்டில் அப்படின்னா இன்னும். ஸ்டில்னர் இன்னும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். they are busy still they help the poor. அவன் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் அவங்க புவர், அதாவது வறுமையில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் அப்படின்ற வேர்டு வந்து இருக்கா, ஸ்டில்னா இன்னும். ஓகேவா? இது வந்து நம்ம பார்த்தது கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன்ஸ். அந்த 7 தவிர்த்து நிறைய விஷயம் பார்த்தோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன் என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஈக்குவல் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது சபார்டினேட்டிங் கன்ஜெஷன். நெக்ஸ்ட்டு டாபிக் என்னன்னா சபார்டினேட்டிங் கன்ஜெஷன்ஸ். நம்ம ஃபுல்லாக பார்க்க முக்கியமான மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இட் ஹெல்ப் அஸ் டு இன்ட்ரோடியூஸ் சப்பார்டினேட் கிளாஸஸ். இந்த இடத்துல சப்பார்டினேட் கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகும். தே ஆல்சோ யூஸ் டு ஜாயின் சப்பார்டினேட் கிளாஸ் டு மெயின் கிளாஸ். சார்பு இணைப்பு சொற்கள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ பார்ப்போம். சபார்டினேட் கிளாஸ் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக உங்களை கொடுத்துருக்குறேங்க. இது
ப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுட்டு அது போகலாம். ஓகேவா? ப்ரேசஸ் அப்படின்றது என்னென்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் டாட் நாட் மேக் ஏ கம்ப்ளீட் சென்ஸ். அந்த சப்ஜெக்ட் வர்பு அந்த பேர் இல்லாமல் இருக்கும், அது ப்ரேஸ். ஓகே, கம்ப்ளீட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பட் இட் நாட் கம்ப்ளீட் மீனிங், அந்த கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது இருக்கும். ஓகேவா? கிளாஸ் அப்படின்னு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் பட் பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் அண்ட் கண்டெயின் இது parts of a sentence and contains a subject and predicate is called clause. Subject ஒரு பேரோடு இருந்தால் அது classes. இதை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். கிளாஸை 2ஆக, ஒன்று மெயின் கிளாஸ், இன்னொன்று சபார்டினேட் கிளாஸ் சொல்லி பிரிக்கிறாங்க. மெயின் கிளாஸ் அப்படின்றது இப்படி சொல்லியிருக்கேன். மெயின் கிளாஸ் அப்படின்னு இன்டிபெண்டன்ட் கிளாஸும் சொல்கிறோம். இன்டிபெண்டன்ட் டிபெண்ட் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சபார்டினேட் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுனா அது மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? இதுதான் மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸ். செக்ஸ் ஒரு வீடியோவாக தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ தேவையான கண்டென்ட் இதுதான். ஓகே, இப்போ சபார்டினேட் கிளாஸ் கன்ஜெக்ஷன்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஆஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஸ் அப்படின்றனா அப்படின்றது அதனால் அப்படின்ற மீனிங் வரலாம், இல்லை அத வகையில் அப்படின்றத சொல்லலாம். எஸ் அப்படின்றது அதனால், இந்த மாதிரி மீன் வரலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன சொல்லனா, she can do the style as she wants. she can hair style வச்சு விருப்பப்படுறா, ஏன்னா அவருக்கு தேவைப்படுது, அதனால் வச்சுக்கிறா. அப்போ ஆஸ் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் அவருக்கு தேவைப்படுது சொல்கிறல அது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கன்ஜெக்ஷன் இதில் ஆஃப்டர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். முக்கியமான மட்டும் எடுத்துரு. ஓகேவா? ஆஃப்டர் அப்படின்னா பிறகு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. she went to the parlor after lunch. she went to the parlor. அப்போ லஞ்சுக்கு அப்புறமா எங்கே போகிறாங்க? பார்லருக்கு போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஆல்டோ. அப்படின்றது என்னன்னா இருப்பினும் சொல்லுவாங்க. இருப்பினும் ஆல்டோ அப்படின்றனா இருப்பினும். இப்போ எக்ஸாம்பிள் ஆல்டோ he is poor, he helps others. அவர் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் இருப்பினும் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆல்டோ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஆசிட். ஆசிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா போல அப்படின்றது ஆசிஃப். இது உங்களுக்கு கிடையாது, வேணாம், இது வேணாம், வேறு சொல்கிறேன்.
என்ன ஒன்றா 4th one பிகாஸ் போடலாம். முக்கியமான மற்ற ஓகேவா. பிகாஸ்னால் ஏனெனில், இல்லை ஏனென்றால், இந்த மாதிரி வரும். பிகாஸ் அப்படின்றது எப்படி சொல்லலாம், ஏனெனில் சொல்லலாம். இது ஏனெனில் ஒரு ரீசன் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ரீசன்ட்டுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இது சொல்லுவோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், we went to buy bus because it was cheaper. நாங்கள் பஸ்லேயே போயிட்டோம், ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் அந்த இடத்துல, அமௌண்ட் ரொம்ப கம்மி, இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா. 5th one இஃப் கிளாஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படியானால் என்ன அப்படியானா பார்ப்போம். இங்கிலீஷில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், நீ வேகமாக போயின அப்படின்னா, யூ வில் ரீச் ஆன் டைம், யூ வில் ரீச் ஆன் டைம் ரீச் ஆகிடுவேன். நம்ம இஃப் கிளாஸில் இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு தட் அப்படின்னா எனவே, அதாவது என்று, இந்த மாதிரி வரக்கூடியது. எனவே இந்த மாதிரி மீன் வரும். ஓகேவா. எக்ஸாம்பிள், the yellow building you are seeing there, you are seeing there, that is my house. என்ன சொல்கிறா, எல்லோ பில்டிங் இருக்கே, நீங்கள் பார்க்குற எல்லோ பில்டிங், அதுதான் என் வீடு. இப்போது இந்த எனவேன்னு சொல்லலாம், அதாவது அப்படிலாம் என்று, அந்த மாதிரியும் வரலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த 6 போடும். ஓகேவா, நிறைய இருக்குது, நம்ம இது மட்டும் பார்ப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக், கோரிலேட்டிவ் கன்ஜெஷன். தேர்ட் பார்ட் என்னன்னா, கோரிலேட்டிவ் கன்ஜெஷன். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் பிரேசல் வேர்ப் எடுக்க போகிறோம். ஓகேவா. கோரிலேட்டிவ் கன்ஜெஷன் அப்படின்றது, two connectors is each sentence related to each other known as quality. ரெண்டு, இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா டோ, இஃப், இது மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கன்ஜெஷனும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கன்ஜெஷன் பண்ணால் பேராக இருக்கக்கூடிய ஜாயின் டூ கிளாஸ் அந்த சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறது பேராக ஜாயின் பண்ணக்கூடிய கன்ஜெஷன். ஓகேவா. ஃபஸ்ட்டு கன்ஜெஷன் என்னன்னா, எய்டர் ஆர். இப்போ எய்டர் வந்தால் ஆர் வரணும், நெய்டர் வந்தால் நார் வரணும். ஏன் இதை சொல்கிறோன்னா, நம்ம ஸ்பாட் எரர்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட்லாம், அதில் இதை கேட்பாங்க. கன்ஜெஷனை பேஸ் பண்ணி இந்த எரருக்கு காட்டும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எய்டர் வந்தால் ஆர் வரணும், நெய்டர் வந்தால் நார் வரணும். இப்போது எய்டர் ஆர் அப்படின்ற தமிழ் மீனிங் என்னென்னா, இரண்டில் ஒன்று, இது இல்லை அது.
ஓகேவா? இது அல்லது அது. இந்த மாதிரியான மீனிங் வந்து இல்லை என்ன சொன்னால் 2ல் என்ன ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஐ நீட் எய்தர் காஃபி ஆர் டீ. எனக்கு அந்த காஃபி இல்லை டீ என்ன ஒன்று தேவைப்படுது. ஓகேவா? இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் டைப்பு நெய்டர். அதிகமாக கேட்குறது 2லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது. ஓகேவா? நெய்டர் வந்தால் நார் வரணும், எய்தர் வந்தால் ஆர் வரணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அதுவும் இல்லை இதுவும் இல்லை, அதுவும் கிடையாது இதுவும் இல்லை, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணாங்க. இப்போது நெய்டர் செந்தில் நார் ஸ்ரீ இஸ் அவைலபிள். ஒரு வேலைக்காக சூஸ் பண்ணும்போது 2 பேர், அதாவது செந்திலும் இல்லை ஸ்ரீ மட்டும் அவைலபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், போட் வந்தால் அண்டு வரணும். ஓகேவா? போட் வந்தால் அண்டு, அதாவது மேலும் அந்த மீனில் வரும், மேலும். ஓகேவா? இது ஒரு 2 இருக்குது, அதை முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள், போட்டுனா போட்டை டீம்ஸ் போடலாமா? போட் த டீம்ஸ் அண்ட் த கோச்சஸ் ஒர்க்டு ஹார்ட். போட் த டீம் அண்டு their coaches ஒர்க் ஹார்ட். 2 பேருமே இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஓகேவா? ஒர்க்குடானா ரொம்ப கஷ்டப்பட்டு டீமும் சரி அது கோச் 2 ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், சச் வந்தால் தட்டு வரணும். அதாவது அதே போல் அந்த மாதிரி நம்ம சொல்கிறப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். இட் வாஸ் such a hot day that nobody could do any work. இது மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது சச்சியும் வரும், எங்கள் தட்டு வரும். ஓகேவா? அதே போல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஸ் கிளாஸ் நான் சொல்லிட்டேன், தமிழ் செப்பரேட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேர்ஸ் எ லாங் மினிட் ஐ ஸ்லோலி ஓப்பன்ட் இட் அகைன். இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், மை அங்கிள் என்டர்ட் மை ஹவுஸ் டேஸ் வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க். அதாவது என்னுடைய அங்கிள் வந்து வீட்டுக்கு வராங்க, என்டர் ஆகிறாங்க. ஐ வாஸ் டூயிங், அந்த டைமில் நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன். அப்போது அந்த பொழுது அந்த டைமிங் மென்ஷன் பண்ணும்போது வென் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? வென் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டேஸ் இ வாஸ் ஆனஸ்ட் இ வாஸ் பனிஷ்டு. அவள் ரொம்ப நேர்மையாக இருந்தாலும் பனிஷ் பண்ணுவாங்க, அதாவது பனிஷ்மெண்ட் தராங்க. அப்போ டோ. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது. ஐ லுக்டு அப், ஐ சா எமல் சிட்டிங் மோஷன்லெஸ். என்ன வரும்? வென் எவர். என்ன வரும்? வென் எவர்.
ஓகேவா? ஒரு சிலர் இல்லாத கூட இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணிக்கணும் எல்லாம். இல்லை பிடிஎம் மாடலு, பப்ளிக் கொஷினு, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கேட்ட கொஷின்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 5th ஒன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த 5th ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2024 அந்த கேட்ட கொஸ்டின் இது. நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். கால் மீ டேஸ் யூ நீட் மணி. உடனே நான் எங்கே இருக்குது இன்கேஸ் யூ நீட் மணி, பணம் உனக்கு தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதா இன்கேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கான பிடிஎஃப் ஃபைலும் நம்முடைய நோட்டிஃபிகேஷனில் நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ.